உக்ரைன் பல ஆயிரம் வருடங்கள் கடந்த ஆதி மனித தொடக்கத்தின் பக்கங்களை கொண்ட பகுதி. வேளாண்மையிலையும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலையும் வல்லரசாகி இருக்க வேண்டிய பகுதி. போர்கள்ல சிக்கி தன் நிலை மறந்து தன் நிலையை உறுதி செய்ய போராடிக்கிட்டு இருக்க ஒரு பகுதியா பல ராஜ்யங்கள், பல மன்னர்கள், பல சர்வாதிகாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கும் உரிமைக்காக போராடி போர் தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உக்ரைனுடைய வரலாற்று நிகழ்வுகளின் பயணத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். உக்ரைன்ல மனிதர்கள் வாழ்ந்த தடமா முதல் முறையா 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் முன்வைக்கிறாங்க. இதற்கு உறுதிப்படுத்துற ஒரு விதமா பாத்தீங்கன்னா ஹோமினின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆதிகால மனிதர்கள் கோரோலோ அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருந்திருக்காங்க. அங்க கல்கருவிகள்ல கண்டு அறிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்ட் முன் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நியாண்டர்தால்ஸ் அப்படிங்கிற பழங்குடிகள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் கிரிமியா, சகர்கி, மல்பா அப்படின்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய குகைகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு நவீன ஒரு மனிதனுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, ஒரு முழுமையா பரிணமிச்ச மனிதர்கள் அப்படின்னு இவங்க 30,000 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கிராவிட்டியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாமுத் யானைகளை வேட்டையாடி வாழ்ந்தவங்க. இவங்க இந்த மாமுத் யானைகளுடைய எலும்பு கூடுகளை வச்சு அதுல வீடுகளை கட்டி அதன் மூலமா வாழ்க்கையை நடத்திய ஒரு வேட்டையாடிகளா இவங்க பார்க்கப்படுறாங்க. மெசிரிச் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஆராய்ச்சிகள் இது எல்லாத்தையுமே உறுதிப்படுத்துற ஒன்றா இருக்கு. இவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நியோலித்திக் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ட்ரைஃபிலியன் அப்படின்ற ஒரு கல்ச்சர். இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மைகள், மண்பானைகள் இது எல்லாத்தையுமே உருவாக்குன ஒரு காலகட்டமா கிராமங்களை நிர்வகிச்சு வாழ்ந்தவங்களாவும், ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட 15,000 பேர் வரைக்கும் மக்கள் கூட்டமா சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு அகழ்வாராய்ச்சிகள் சொல்லப்படுது. இவங்க காலத்துல தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையா குதிரைகள் வளர்ப்பு அப்படின்றது இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கான்செப்ட் முன்வைக்கிறாங்க. இதை உறுதிப்படுத்துற விதமா பாத்தீங்கன்னா ஓல்கா டினிஃபர் அப்படின்ற பகுதியில இருந்து இங்க ஐரோப்பியர்கள் இடம்பெயர்ந்து வந்திருக்கலாம், இவங்களுடைய மொழியிலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மொழியிலும் ஒத்து போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட். இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா இந்த குதிரைகள் வளர்ப்புல ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒருத்தவங்களா இருந்திருக்காங்க. அதனால முதல் முறையா பாத்தீங்கன்னா உக்ரைன்ல தான் இந்த குதிரைகளை வளர்த்திருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் முன்வைக்கிறாங்க. இவங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உக்ரைனுடைய மூதாதையர்களா அடையாளம் பார்க்கப்படுறவங்க தான் பாத்தீங்கன்னா சிந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க இந்த குதிரையை தான் முழுக்க பயணத்துக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் கிமு 700 இருந்து கிமு 300 கிடைப்பட்ட காலத்துல வாழ்ந்த இவங்க வில்லு, ஈட்டி, போர் புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஒரு பலம் அப்படின்றது மிகப்பெரிய லெவலா தான் ஒண்ணு இருந்திருக்கு. அதுவும் இந்த தங்கத்தை வச்சு அதுல சிற்பங்களை செய்யறது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல புகழ்பெற்ற ஒருத்தவங்களா இருந்திருக்காங்க. அதனால நிறைய வணிகங்கள் அப்படின்றது பல நாடுகளுக்கு இடையில இவங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சது. அதுலயும் பாத்தீங்கன்னா இவங்க இருந்ததுக்கான ஒரு தடம் அப்படின்றது குர்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லறைகள் தான். ஏன்னா இவங்க ஒரு நாடோடி மக்களா தான் இருந்திருக்காங்க. என்னதான் இவங்களுடைய நாலேஜ் அதிகமா இருந்தாலும், போர் கலைகளை சிறந்தவங்க இருந்தாலும் ஒரு நாடோடியான ஒரு வாழ்க்கை முறை தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இவங்களுடைய கல்லறைகளை வச்சுதான் இவங்களுடைய வாழ்வியலே கணிக்க முடிஞ்சது. அப்படிதான் இந்த குரகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்லறைகளை கண்டெடுத்து அதன் மூலமா இவங்களுடைய வாழ்வியலை கண்டுபிடிச்சாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஹெரோடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க வரலாற்று ஆசிரியர்கள் சிந்தியன்ஸ் இவங்க பற்றியான குறிப்புகளை முழுமையா விட்டுட்டு போயிருக்கிறது ஒரு பெரிய ஆதாரமாகவும் பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சார்மதியர்கள், ஹூன்கள், மங்கோல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இவங்க இன ரீதியான ஒரு மாற்றத்தை உருவாக்குறவங்களா காலத்துல பார்க்கப்படுது. ஏன்னா இவங்களுடைய இனத்தை தாண்டி இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய இனத்துல நிறைய மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சது. அப்படி ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்க அதை தொடர்ந்து இந்த கிரேக்க ரோமானியர்களுடைய வணிகம், அங்கிருந்து வந்த மக்கள்கள் இங்க வாழ ஆரம்பிச்சு அவங்களுடைய வாழ்வியல்ன்றது இந்த பகுதியில் அதிகமா நிலைக்கவும் ஆரம்பிச்சது. அப்படி ஒரு கலாச்சாரத்திலேயே இவங்களுடைய வாழ்வியலையும் பெரிய மாற்றங்களை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சிறு சிறு குழுக்களா வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த மக்கள் கிவன் ரூஸ்ங்கிற முதல் நாகரிக அரசாங்கத்தை நிறுவுறாங்க. இந்த ஆட்சி உக்ரைன், ரஷ்யா, பெலாரஸ் மாதிரியான மிகப்பெரிய அளவில் ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு பேரரசா இருந்திருக்கு. 9ஆம் நூற்றாண்டுல உருவான இந்த ராஜ்யம் பாத்தீங்கன்னா நிறைய வணிகர்களை ஈர்த்துச்சு. அந்த நேரத்துல விளாடிமிர் தி கிரேட் அப்படிங்கிற ஒரு ராஜா இந்த பகுதியை ஆண்டிருக்காரு. கிபி 988 முதல் முறையா இந்த ராஜா மூலமா கிறிஸ்துவ மதம் அப்படின்றது உள்ள வருது. அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலாச்சாரத்திலையும் எல்லாத்திலயும் நிறைய மாற்றங்கள் வருது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த கல்வி, சட்டம், கலாச்சாரம் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் முக்கியமான ஒரு வளர்ச்சின்றது ஒரு கோல்டன் ஏஜா பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் பார்க்கப்பட்டிருக்கு. இந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா தேசிய மதமாகவும் கிறிஸ்துவத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதன் மூலமா கிறிஸ்துவத்தினுடைய பரவலும் முழுமையா இந்த பகுதியில் பரவ ஆரம்பிச்சது. முறையா பாத்தீங்கன்னா ஒலிக் ஆஃப் நாவ்கோரோட் அப்படின்ற ஒருத்தவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த முழு பகுதிகளையும் ஒருங்கிணைச்சு இது ஒரு பெரிய பேரரசா மாத்தின பெருமைக்கு உரியவங்களா பார்க்கப்படுறாங்க. சிரிலிக் லாங்குவேஜும் உருவான காலகட்டமும் இதுதான். இந்த ஆட்சி முறை வம்சாவழியில ஏற்பட்ட பிரச்சனைங்க, அதுக்கப்புறம் யார் இந்த நாட்டை ஆள்றது அப்படின்ற கேள்விகள்லாம் பாத்தீங்கன்னா நாட்டுக்குள்ள நிறைய குழப்பங்கள் ஏற்படுத்த, அந்த குழப்பத்தை பயன்படுத்தி மங்கோல் படைகள் உள்ள வந்து இவங்களை இன்னும் பெரிய பாதிப்பையும் விரிசலையும் ஏற்படுத்த ஆளுமையில நிறைய பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சது. இதனால 14-17ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல லிதுவேனியா போலாந்தினுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. 17ஆம் நூற்றாண்டுடைய முடிவுல ரஷ்யர்களையும் போலாந்தை சேர்ந்தவங்களையும் எதிர்த்து சுதந்திர போராட்டம்ன்றது தொடங்க ஆரம்பிச்சது. இது கொசாக் அப்படின்னு சொல்லக்கூடிய போராளி இனக்குழுக்களால தொடங்கப்பட்டுச்சு. 1648 இருந்து 1659 கிடைப்பட்ட காலத்துல கெமெல்னிட்ஸ்கி அப்படின்றவங்க தான் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களா வரலாற்றிலும் பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்காங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனுடைய பெரும் பகுதியை தங்களோட இணைச்சுக்கிட்டாங்க. போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் ரஷ்யா ஒரு பகுதியையும் ஆஸ்ட்ரோ ஹங்கேரி அப்படின்ற இன்னொரு பகுதியையும் தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க. இப்படி உக்ரைன்றது முழுக்கவும் பிரிக்கப்பட்டு ஆளக்கூடிய ஒன்னா இருந்துச்சு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சிரிலிக் லாங்குவேஜினுடைய ஆளுமை முழுமையா ஒடுக்கப்பட்டுச்சு. 18ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்ச இந்த ஆளுமையை தொடர்ந்து ரஷ்யா, அதாவது சோவியத் யூனியன் இருந்த காலகட்டத்தில் உக்ரைனுடைய பெரும் பகுதியை தங்களுடைய கண்ட்ரோல்ல இவங்க எடுத்துக்கிறாங்க. 1930 பாத்தீங்கன்னா ஹோலோடோம்ங்கிற ஒரு பெரிய பஞ்சம்ன்றது இந்த நாட்டில் ஏற்படுது. அதனால பல மில்லியன் மக்கள் இறந்து போறாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா செர்னோபில் அணு வெடிப்புன்றது ஒன்று நடந்தது. இதனால பல லட்சம் மக்கள் இறந்து போனாங்க. அந்த இடமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் வாழ முடியாத ஒரு இடமா மாறுச்சு. 1991 இறுதியா சோவியத் யூனியன் வந்து உடையுது. அதனால இவங்களுக்கு சுதந்திரம்ன்றது கிடைக்குது. அதன் மூலமா இவங்களுக்கு ஒரு சுயாதீனமான ஒரு நாடா இவங்க மாறுறாங்க. 2004 ஆரஞ்சு ரெவல்யூஷன் சொல்லிட்டு ஒன்று நடந்தது. இது ரஷ்யாவினுடைய சப்போர்ட்ல அரசாங்கம் இயங்குது அப்படின்ற ஒரு எதிர்கேள்வியை வச்சு மக்கள் நடத்தின ஒரு போராட்டம். அதை தொடர்ந்து 2014 பாத்தீங்கன்னா கிரிமியாவை ரஷ்யா தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ரஷ்யாவினுடைய கண்ட்ரோல்ல உக்ரைன் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு 2022 முழுமையா உக்ரைனை தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்கணும்னு சொல்லி ரஷ்யா போர்களை தொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பரிணமிச்ச உக்ரைனுடைய வரலாற்றுல பல மாற்றங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க நாட்டினுடைய ரிலிஜியன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 86% கிறிஸ்டியானிட்டியா இருக்கிறாங்க. 1% இஸ்லாம் இருக்கு, 0.5% யூதம், மதமற்றவர்கள் சொல்லிட்டு 13% இருக்கிறாங்க. மற்ற மதத்தை சார்ந்தவங்க 0.5% இருக்கிறாங்க. இவங்களுடைய மொழியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உக்ரைன் மொழி தான் 70% பேசுறாங்க. ரஷ்யன் வந்து 29% பேசுறாங்க. பிற மொழியை சார்ந்தவங்க 1-3% பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இன்னைக்கு உக்ரைன்ல கிட்டத்தட்ட 45 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக குடியரசு தான். 1996 இது உருவாக்கப்பட்டுச்சு. பல சிறு சிறு அரசுகளா இருந்து ட்ரைஃபிலியன் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு முதன்மையான நாகரிகம்ன்றது உருவாச்சு. பல ராஜ்யங்களுடைய ஆளுமைக்கு பிறகு கிவன் ரூஸுங்கிற முதல் ஒருங்கிணைக்கப்பட்ட ராஜ்யம் உருவாகுது. ஆஸ்ட்ரோ ஹங்கேரிய அரசுகள் தொடர்ந்து ரஷ்யாவும் இவங்களை தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜனாதிபதியினுடைய ஆட்சி அப்படின்றது இங்க உருவாக ஆரம்பிக்குது. சோவியத் யூனியன் உடையுது. அப்படி முறையா பாத்தீங்கன்னா லியோனிட் கிராவ்சிக் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா முதல் ஜனாதிபதியா வராங்க. அதை தொடர்ந்து லியோனிட் குச்மா அப்படின்றவங்க 2005 வரைக்கும் இந்த பகுதி ஆள்றாங்க. இவங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த வாக்கெடுப்புன்றது ஒரு மோசடியான வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில உலக வந்தது. 2004 நடந்த இந்த ஒரு சம்பவம்ன்றது ஒரு பெரிய அதிர்வலைகளையே வந்து உக்ரைன்ல ஏற்படுத்துச்சு. அதே ரஷ்யாவினுடைய ஆதரவுல இவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சாங்க. இப்படி விக்டர் யூனோகோவிச் அப்படின்றவங்க மேல வச்ச குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்துற விதமா பாத்தீங்கன்னா விக்டர் யுசென்கோ அப்படின்ற ஒரு முகங்கள் மாறி இருந்தது. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இவர் விஷம் வச்சு இவரை கொல்ல முயற்சி பண்ணாரு. ஏன்னா இவருமே பாத்தீங்கன்னா அந்த தேர்தலில் நின்ன ஒரு பர்சன் தான். விஷம் வச்சு இவரை கொல்ல பார்த்திருக்காங்க அப்படின்ற நிகழ்வுகள்லாம் அந்த நாடு முழுக்க பரவ அது ஒரு பெரும் பேரதிர்வை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அதன் மூலமா பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருடைய ஆதரவும் இவருக்கு கிடைக்குது. மக்கள் எல்லாரும் வெளியில வந்து போராட்டங்கள் நடத்துறாங்க. அப்படி போராட்டம் நடத்தினவங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு நிறத்துல தன்னுடைய உடைமைகளையும் தான் யூஸ் பண்ண பொருட்களையும் வச்சிருக்கிறாங்க. அதனால இது வந்து ஆரஞ்சு புரட்சின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் வர்ணிக்கவும் பட்டுச்சு. இப்படி மக்களுடைய புரட்சியானது ஒரு பெரிய முடிவுக்கு வருது. உச்ச நீதிமன்றம் இதுக்கு தீர்ப்பும் கொடுக்குறாங்க. இவங்க நடத்தின வாக்கெடுப்பு மோசடியானதுன்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து நடந்த அந்த ஒரு வாக்கெடுப்புல பாத்தீங்கன்னா விக்டர் யூசென்ஸ்கோ அப்படின்றவங்க ஆட்சிக்கு வராங்க. 2010 பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டு வெளியேறின அந்த விக்டர் யூனோகோவிச்சை மறுபடியும் ஆட்சிக்கு வராங்க. ஆனா மறுபடியும் அவருடைய ஆட்சியை எதிர்த்து மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தோட இவங்க வந்து உறவை முறிச்சுக்கிட்டு ரஷ்யாவோட நெருக்கமாக இவர் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றம் தொடர்ந்து இவர் மேல வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு.
அதனால மறுபடியும் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக காவல்துறை அனுப்பப்பட்டுச்சு. தடியடிகள் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 100 பேர் அதுல இறந்தும் போனாங்க. ஹெவன்லி 100 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிகழ்வை நினைவு கூறதுக்காக இன்னைக்கும் அந்த வருஷத்துல ஒரு நாள் நினைவஞ்சலின்றது செலுத்தவும் படுது. இப்படி இந்த ஒரு நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து நடக்க யுனோகோவிச் அப்படின்றவங்க தப்பிச்சு ரஷ்யாவுக்கு போறாங்க. இந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா ரஷ்யா கிரிமியா அப்படின்ற ஒரு பிளேஸ தன்னுடைய கண்ட்ரோல்ல இணைச்சிக்கிறாங்க. இடைக்கால ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா பெட்ரோ பாரோஷென்கோ அப்படின்றவங்க பதவிக்கு வராங்க. 2019 வரைக்கும் உங்களுடைய ஆளுமை இருந்தது. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் விளாடிமிர் செலன்ஸ்கி அப்படின்றவங்க மக்களுடைய ஆதரவோட ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனுடைய ஒரு பெரிய பிரச்சனைகள் எடுத்தோம்னா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தான். இதனுடைய தொடக்கம் பாத்தீங்கன்னா 1991 சோவியத்துக்கிட்ட இருந்து உக்ரைன் பிரிஞ்சாங்க. அப்படி பிரியும் போது அங்க மக்கள் எல்லாமே தனி நாடா இருக்கணுமா இல்ல சோவியத்தோட சேர்ந்து இருக்கணுமான்னு சொல்லிட்டு வாக்கெடுப்புகள் நடத்தப்பட்டுச்சு. அப்ப 90% மேற்பட்ட மக்கள் தனி நாடு தான் வேணும் அப்படின்னு கேட்க அவங்க ஜனநாயக குடியரசாவும் மாறுறாங்க. இப்படித்தான் பாத்தீங்கன்னா உக்ரைன்றது தனியா பிரியுது. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா விடுதலைக்கு பிறகு தனி நாடாவே இருந்தாலும் ரஷ்யாவினுடைய மறைமுகமான ஒரு ஆளுமை இந்த பகுதி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது வெளிப்பாடுதான் பாத்தீங்கன்னா 2004 நடந்த அந்த ஆரஞ்சு புரட்சி. அதை தொடர்ந்து உக்ரைன் ஐரோப்பிய நாடுகளோட நெருக்கமான ஒரு உறவோடு வாழ தொடங்கினாங்க. ஏற்கனவே அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பனிப்போர்ன்றது நடந்துகிட்டு இருக்கு. இப்படி அமெரிக்கா டோட்டலா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண இது ரஷ்யாவுக்கு பிடிக்கல. அதனால ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா இது அவங்களுடைய பாதுகாப்புக்கே ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு உக்ரைன்றது நம்ம இதுக்கு முன்னாடி ஆண்ட ஒரு நாடு, அதனால அது எங்களோட நாடு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு ஆளுமையை இங்க காட்டணும்னு சொல்லி அதுக்காக போர்களை புரிய தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா இடம் அப்படின்றது என்னுடையது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரஷ்யாவும், இன்னொரு பக்கம் இது எங்களுடைய நாடு, நாங்க யாரு கூட இருக்கணும் இருக்கக்கூடாதுன்ற முடிவை நாங்க தான் எடுக்கணும்னு சொல்லி உக்ரைன் யூரோப்பிய யூனியன் கூட சேர்ந்து ஒரு பெரிய போர்கள் அப்படின்றத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுடைய வரலாற்று ரொம்ப முக்கியமான இன்னொரு நிகழ்வு பாத்தீங்கன்னா புக் ஸ்மக்லிங் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுடைய லாங்குவேஜுக்கு அந்த நாட்டு மக்கள் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கியூவியன் ரஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு ஈஸ்ட் ஸ்லாவிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழியை பேச ஆரம்பிச்சாங்க. 14-17ஆம் நூற்றாண்டுகள்ல பாத்தீங்கன்னா ரிதீனியன் அப்படின்ற ஒரு மொழியா இது பரிணமிக்க ஆரம்பிச்சது. 18ஆம் நூற்றாண்டுல மாடர்ன் லாங்குவேஜா இது மாறுச்சு. சில 100 ஆண்டுகளுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு நேமே இல்லாம தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ரிதியேனியன் அப்படின்ற ஒரு நேமே இதுக்கு வச்சிருந்தாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா சோவியத்தினுடைய அந்த செம்படைகள் இவங்க ஆளுமைக்குள்ள வச்சிருந்த சமயத்துல இங்க இருக்கக்கூடிய லாங்குவேஜை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. ஏன்னா ஒரு இடத்த நம்ம ஆளணும்னு நினைச்சோம்னு வச்சுங்களேன், அங்க இருக்கக்கூடிய ஒரு மொழியை அழிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வந்துடலாம், அப்படியே அந்த நாட்டையும் நம்மளுடைய கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வந்துடலாம். அப்படிதான் பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் என்ன பண்றாங்க, உக்ரைன்ல இருக்கக்கூடிய மொழியை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தடைகள்லாம் விதிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த மொழி ஆர்வலர்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பிச்சைக்காரங்களுடைய வேஷம் போடுறது, இல்லாட்டி இதுக்குன்னு சொல்லிட்டு இரவு நேரங்கள்ல ஒண்ணு கூடி அவங்களுக்கு சில சமிக்கைகளை வச்சு அவங்களுடைய புத்தகங்களை யாருக்கும் தெரியாம கடத்தி கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட பகுதியில இருந்து இவங்களுடைய மொழியில புத்தகங்களை அச்சடிச்சு இவங்க நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இந்த மாதிரி கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. மொழி மேல வைக்கக்கூடிய இந்த ஒரு காதலை தான் பாத்தீங்கன்னா புக் ஸ்மக்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க ரஷ்யாவோடு சேரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு வரலாற்றில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுல 1920 இருந்து 1953 கிடைப்பட்ட காலத்துல ஸ்டாலினுடைய ஆட்சி. இந்த ஒரு ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ஹோலோடோமர் அப்படின்ற ஒரு பஞ்சம் கிட்டத்தட்ட 3.5 இருந்து 5 மில்லியன் மக்கள் வரைக்கும் இறந்து போனாங்க. இது மேன் மேடு, அதாவது மனிதனால உருவாக்கப்பட்ட பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வர்ணிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல அரசாங்கம், அதாவது ஸ்டாலினுடைய அரசாங்கம் என்ன பண்ணாங்க, மக்கள் வச்சிருக்கக்கூடிய அத்தனை உணவுப் பொருட்களையும் கவர்மெண்டோடைய கண்ட்ரோல்ல எடுத்து. ஏன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க இவங்க எல்லாம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவை எடுத்து இவங்களுடைய கண்ட்ரோல்ல அந்த உணவுப் பொருட்களை வைக்க அது உணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு போலியான ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. இதனால பல பெரியவர்கள் வயசானவங்க பார்த்தீங்கன்னா அந்த தெரு ஓரத்துல இறந்து கிடக்கத்தை பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு அழிவுன்றது இந்த சமயத்தில் நடந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலின் கிரேட் பியூரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், இது கிட்டத்தட்ட 1 இருந்து 2 மில்லியன் மக்கள் வரைக்கும், அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன்ஸ், அடுத்த தலைமுறைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவங்களா இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பர்சன்ஸ் எல்லாம் அழிக்கிறது தான் பாத்தீங்கன்னா இதனுடைய கான்செப்ட். இப்படி நிறைய பேர் இறந்து போனாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சைபீரியா குலாக் சிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம் இருக்கு. இங்க பல பேர் மரணம் அடைஞ்சாங்க. இப்படி சோவியத் ஆண்ட காலத்துல உக்ரைனுக்கு ஒரு பெரிய அநீதின்றது நடந்தது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உக்ரைன் இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யாவோட ஒரு கை கோக்குறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாங்க.
டோனெட்ஸ், லூகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ரஷ்யாவுக்கான ஆதரவுன்றது உக்ரைன்ல இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா சில டைம் என்ன பண்ணாங்க, இந்த பகுதியை வந்து தனி பகுதி, தனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. பட் இருந்தாலும் அது இன்னமும் பெரிய பிரச்சனை இல்லை, குழப்பத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கு. 1986 பார்த்தீங்கன்னா செர்னோபில் அணுமின் நிலையம் வெடிப்பு, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் நடந்த ஒரு பெரிய பேர் பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு அணுமின் நிலையம் வெடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போனாங்க. 30 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய பாதிப்புன்றது இப்போ வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. அதனால இங்க வந்து மக்கள் வாழ்றது அப்படின்றது இல்லாம போச்சு. இது கடைசியா பாத்தீங்கன்னா கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராவல் பகுதியாகவும் மக்கள் வந்து பார்த்துட்டு போற ஒரு இடமாவும் வச்சிருக்கிறாங்க. உக்ரைனுடைய ஏற்றுமதியில கோதுமை அது முதன்மையான ஒண்ணா இருக்கு. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் உலக அளவுல 3வது இடத்துக்கு இவங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. சூரியகாந்தி எண்ணெய் இவங்க நாட்டுல இருந்து அதிகமா ஏற்றுமதி செய்யப்படுது. இரும்பு, எஃகு உற்பத்தியில இவங்க முதன்மையா இருக்கிறாங்க. நிலக்கரி, காப்பர், கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீனா, ஐரோப்பியா, இந்தியா, துருக்கி, எகிப்துன்னு சொல்லிட்டு பல நாடுகளுக்கு இவங்க இதை எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. வெளிநாட்டு நபர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய பணம், அதாவது இவங்க நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்டவங்க வெளியில போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து வரக்கூடிய பணம் உக்ரைனுக்கு ஒரு பெரிய லாபமா இருக்கு. ஐடி துறைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உலக அளவுல இவங்க வந்து சாப்ட்வேர்லயும் தொழில்நுட்பத்திலையும் தங்களுடைய சேவைகளையும் தங்களுடைய வளர்ச்சியும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 2022 கணக்குப்படி $135 பில்லியன் இவங்களுடைய வருமானமாகவும் இவங்களுடைய எக்கனாமியாவும் பார்க்கப்படுது. முக்கிய நீர் ஆதாரமா பாத்தீங்கன்னா டினிஃபர் ஏரி இருக்கு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சதர்ன் பேக், அப்புறம் சிவஸ்கி, டோனட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏரிகள் இருக்கு. கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட ஏரிகள் இவங்க நாட்டுல இருக்கு. அதனால தண்ணீர் பஞ்சம் பெரிய லெவல் இல்லாம தான் இருக்கு. கிரிமியாவை தங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நீர்வழி தடத்தை உக்ரைன் இழக்கிறாங்க. ரஷ்யா தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க. இப்படி உங்களுடைய நாட்டில் ஏகப்பட்ட வளங்கள் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்க இந்த போர்னால ஒரு பெரிய பாதிப்பை இவங்க சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் அமெரிக்காவும் அதே மாதிரி யூரோப்பிய யூனியனும் பாத்தீங்கன்னா நிதி உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் கொடுத்து இவங்களை வளர்க்கறதுக்கான வழிகளை பார்த்துட்டு இருக்காங்க. பிராட் பேஸ்கெட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை, மக்காச்சோளம், சூரியகாந்தி எண்ணெயை அதிகமா ஏற்றுமதி செய்யற நாடா இவங்க அடையாளம் படுத்தப்படுறாங்க. நேஷனல் ஃபிளவரா வந்து சன்ஃபிளவர் இருக்கு. ஏன்னா இவங்க உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த திசையில பார்த்தாலும் அதிகமா இந்த சூரியகாந்தியை வந்து விளை வச்சிருப்பாங்க. உலகின் 2வது மிகப்பெரிய விமானம் ஆண்டோனோவ் A225 அப்படின்னு சொல்லிட்டு இது 2022 பாத்தீங்கன்னா அழிக்கப்பட்டிருக்கு. உக்ரைன்ல காதல் பாடல்கள் அதிகமான ஒண்ணு. 1934 3வது அழகிய மொழியா இந்த உக்ரைன் மொழியை தேர்ந்தெடுத்தாங்க. வேர்ல்டு லாங்கஸ்ட் ஜிப்சம் கேவ், அதாவது உலகின் நீளமான குகையா இது பார்க்கப்படுது. 230 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஜிப்சம் கேவ் ஆனது இருக்கு. மரத்தால முழுக்க செய்யப்பட்ட தேவாலயங்கள் பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இருக்கு. இது உலக பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்னாவும் பார்க்கப்படுது. டனல் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டுலயே மோஸ்ட் ரொமான்டிக் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிளேஸா பார்க்கப்படுது. வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஏர்கிராஃப்ட் ஆண்டோனோவ் A225 சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 640 டன் வரைக்கும் பாரத்தை ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய விமானத்தை இவங்க நாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல ஈகோர் சிகோர்ஸ்கி அப்படின்ற ஒரு பர்சன், இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டருக்கு டிசைன்லாம் செய்யக்கூடிய ஒரு பர்சன். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சாங்கல்ல, அதுல இந்த புரோட்டோடைப் கண்டுபிடிச்சு அதை வந்து முதல்ல டிசைன் பண்ண ஒரு பர்சனாவும் இவரை பாக்குறாங்க. USB ஃபிளாஷ் டிரைவை கண்டுபிடிச்ச குழுவும் இவங்க நாட்டுல இருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் டிவி டெக்னாலஜி, ஐகானிக் ஸ்கோப், கைன் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன்ல உருவாக்கப்பட்ட ஒண்ணுதான். இவன் புலியோவி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே டெக்னாலஜின்னு ஒண்ணு இருக்கு. இந்த டெக்னாலஜியை பாத்தீங்கன்னா 1890 இருந்து பாத்தீங்கன்னா இவங்க நாட்டுல சார்ந்தவங்க நிறைய பேர் ஆராய்ச்சிகளை ஈடுபடுத்திருக்காங்க. டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய AI கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா முழுக்க இந்த கூகுள்ல ஒர்க் பண்றவங்கள பல பேர் இந்த உக்ரைன் நாட்டை சேர்ந்தவங்க தான். இன்டர்நெட் செக்யூரிட்டி, டேட்டா என்கிரிப்ஷன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமா இவங்க நாட்டுல இருந்து உருவாக்கப்பட்ட ஆப்பா தான் இருக்கு. இடத்தின் ஆளுமைக்காக உலகத்தின் ஆளுமை செலுத்துபவர்கள் வாழ்வியல் போர்ல சிக்கிய இந்த பகுதி மக்களுடைய ஒற்றுமையால சுதந்திரம் அடைஞ்சாலும் மறைமுக ஆளுமையில சிக்கி இருப்பதை உணர்ந்து இனி வீழ்வது எழுவது போரினுடைய முடிவுன்னு உயிரை பணயம் வைத்து வாழ்வை தேடி கொண்டிருக்கும் உக்ரைன் ஒரு ஆச்சரியம்தான்.